ஓகே, போன வருஷம் வந்தேன், அதுக்கப்புறம் திருப்பி இந்த வருஷம் பிக் பாஸ் 6 வருஷம் ஆச்சு. சந்தோஷம். ஆமாம், உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு கேள்விகள் கேட்கறதுக்கு இருக்கும். ஏதாவது கேள்வி கேட்கறாருன்னா இப்பயே கேட்டுருங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நான் கேள்வி கேட்பேன், அப்போ நான் பதில் சொல்ல மாட்டேன். கேள்வி மட்டும் தான் கேட்பேன். ஏதாவது நான் வெளியே போனேன், திருப்பி நான் இன்னைக்கு வரேன், திடீர்னு நான் வரேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா யாரை ஏதாவது இருந்தா கேட்கலாம். எப்படி இருக்கீங்க ப்ரோ? சூப்பர். ஓகே, இல்ல நீங்க உள்ள வந்து நல்லா பேசிட்டு இருந்தீங்க. திடீர்னு ஸ்டேஜ் போனதுக்கு அப்புறம் பயங்கரமா ரோஸ் பண்ணீங்கல்ல, அது எதனால? அவங்களுக்கும் உங்களுக்கு உள்ளே காமிச்சு என்னன்னா, ஜாலரா குரூப்ஸும் இருக்கு சரியா? அந்த ஜாலரா குரூப்ஸ்னால அந்த டைம்ல தான் எனக்கு ஒரு பட்டம் சுட்டுனாங்க. அதாவது டம்மி பாவா, ட்ராமா கிங், செம்பு தூக்கி, ஆடியன்ஸ் வாட்சிங் ஆடியன்ஸ், குரூப்னு சொல்லிட்டு எனக்கு இந்த இடத்துல ஒரு பட்டம் கொடுத்தாங்க. அதுக்கடுத்து எனக்கு வாய்ப்பு இல்லை. டக்குன்னு அன்றைக்கி நான் எலிமினேஷன் ஆனதுனால எனக்கு கோவத்தை காட்டுறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. ஸோ அதனால ட்ராஃபி உடச்சிட்டு நான் வெளியே போயிட்டு அதை லைட்டாக போஸ்ட் பண்ணிட்டு வந்தேன். வேற எதுவும் கேம் ஆடினாதான் கேள்விகள் வரும். ஓகே, ஆமாம், ஏன்னா 2 வீக்ஸ்லேயே போனதுனால பெருசாக இருக்காது. ஓகே, ஆமாம், அந்த என்ன அந்த சௌந்தர்யா கீழே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது யாரோ படிப்பு எஜுகேட்டட் இல்லை, எனக்கு உட்காந்துருக்கிறது பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்க. யாராவது சத்யா யார் அந்த சட்டப்படம் சுத்தான அவனா? எங்க அவன்? அவர் இங்க இல்லைங்க. அப்புறம் அந்த நோண்டிக்கிட்டோம் தலையிட்டு ஒருத்தர் பண்ணவன் ஜெஃபா ஜெஃபன் எங்க அவன்? ஆக்சுவலி எங்க அவன்? எங்க நோண்டிட்டு இருப்பான். எனக்கு என்னன்னா, நீங்க வந்து உள்ள வந்திருக்கீங்க, நீங்க வந்து பாத்துட்டு வந்திருப்பீங்க. ஒரு சில விஷயம் உங்களுக்கு டிசப்பாயின்மெண்டா இருக்கும். இல்ல எனக்கு ரைட்ஸ் இருக்குமா? யாரையோ என்ன சொல்லல. கொஞ்சம் ஏன் பேசக்கூடாது? ஏன்னா புரியல. ஏன் பேசக்கூடாது? சரி வாங்க, அடுத்ததை பத்தி பேசுவோம். அடுத்து அது முடிச்சுக்கலாம். நீங்க உட்காருங்க. தலைவிக்கிட்டே இப்போ சொல்லவே இல்லை. நீங்க தலைவிக்கிட்டேன்னு சொன்னீங்க. நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. நீங்க பாத்தீங்க கேட்கல, நான் கேட்கிறேன், அவ்வளவுதான். கடைசியா உங்ககிட்ட ஒண்ணு சொன்னாரு, வார்த்தைகள் முக்கியம். கரெக்டா? அது எதுக்காக? எங்க நல்லதுக்காக மட்டும் இல்ல, உங்க நல்லதுக்காக. எனக்கு தெரியல, நான் பேசுறேன். ஏதோ ஒன்று சொல்ல ட்ரை பண்றீங்க. 3 விஷயத்த வச்சுக்கோங்க. நீங்க சொல்றத இங்க இருக்கிறவங்க கேட்கணும்னு எந்த ஒரு கண்டிஷன் இல்லை. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நீங்க அந்த மரியாதையை நீங்க தான் காப்பாத்திக்கணும். சரி, ஓகே, ரைட். இப்போ அடுத்து ரயான், டிடிஎஃப் டிக்கெட் ஃபினாலே போறீங்க. அதுக்கு வாழ்த்துக்கள். நல்ல விஷயம். ஏன்னா லாஸ்டா வந்துட்டு ஃபர்ஸ்டா போறதுனால அந்த ஒரு இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு ரெண்டு பேர் இப்போதைக்கு, ஏன்னா நான் 14 டேஸ்ல இருக்கும் போது இருந்த ஒரு கண்டஸ்டன்ட் வேற. சில பேர் பிடிக்காம போகலாம், இல்லை 2 பேர் க்ளோஸ் இருப்பாங்க, சண்டை போட்டுருப்பாங்க, எல்லாம் டசன்ட் மேட்டர். பட் இவ்வளோ நாள் சர்வே ஆனதுல எனக்கு 2 ஃபேவரட்டான ஒரு கண்டஸ்டன்ட் நான் சொல்ல போறேன். பிடிக்காத 2 கண்டஸ்டன்ட் நான் சொல்லலான்னு இருக்கேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து முத்துக்குமரனே தீபக்கே நான் கூப்பிடுறேன். ப்ளீஸ் அப்படிமா சொல்ல